பாஜக கூட்டணி வச்சது அதிமுக மிகப்பெரிய பலவீனம். இது திமுக மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. தாவேக்காவால எல்லா கட்சி ஓட்டுக்கும் பாதிக்கப்படுது. அதுல பிரதானமா திமுக கூட்டணி ஓட்டு பாதிக்கப்படுது இல்லன்னு சொல்றேன். டிவிகே கூட்டணி அமைத்தால் 21.7, இதுல கூட்டணி அமைக்காம இருந்தா அவருக்கான ஓட்டு 11.24 தான். அப்படின்னா டிவிகே எதிர்க்கட்சி ஆவறதுக்கே வாய்ப்பு இல்லையா சார்? வாய்ப்பு இல்லை. ஒரு நடிகன் மறுபடியும் நாட்டை ஆள்வது கடினம் என்று பார்க்கலாம். இல்ல சார், எம்ஜிஆர் மாதிரியே விஜய், எம்ஜிஆர் வேறு, ஜெயலலிதா அம்மையார் வேறு, பாக்யராஜ் வேறு, சிவாஜி வேறு, இங்க இருக்கிற எல்லாரும் நடிகர்கள் வேறு. சொல்லித்தார்களா? ஒரு மக்களை சந்திக்காம மக்களுடைய பிரச்சனை மக்களோட மக்கள் வாழுகிறவன் தலைவன். சோ எங்க மீடியாவை சந்திக்காம கருத்திலே பதிவிடாம அரங்கத்துக்கு உட்கார்ந்து கொண்டு அறிக்கை மட்டும் தான் தலைவன் ஆக முடியாது. 2016 நீங்க பாத்திருந்தீங்கன்னா லயோலா காலேஜ்ல இருந்து ஒரு கலா ஆய்வு பண்ணிருப்பாங்க. நான் தான் அதுல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது தேர்தல் வியூகத்தை புரட்டி போட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? அப்ப இந்த தேர்தல் கணிப்பு தேர்தல் கலா ஆய்வு உடைக்கவா? அண்ணாமலை அவர்கள் இப்ப பெருசா பேசு பொருளா இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, மக்களுக்காக பொருள் கொடுக்கலாம்ல சார்? கொடுப்பாருங்க, பொறுப்பு வரும்போது கொடுப்பாரு. பொறுப்பு வரும்போதுதான் கொடுப்பாருன்றது எப்படி சார்? இல்ல, கொடுத்துட்டா இருக்காரு. ஏமா தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் தேர்தல் வியூக வகுப்பாளர் நவகரசர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய சேனல் நேயர்களுக்கும் அன்பு தங்கைக்கும் நன்றி. கண்டிப்பா சார். இப்ப தமிழகத்துல ஒரு பக்கம் டிவிகே டிஎம்கே அப்படின்ற ஒரு பெரும் பேசு பொருள் போயிட்டு இருக்கு. அதுதான் தேர்தல் களத்துல இப்ப இருக்கக்கூடிய ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இப்போ ஒரு 1 வீக்கா பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பீட் பண்ற விதமா லயோலா காலேஜ் நடத்தின அந்த கருத்து கணிப்பு பெரும் பேசு பொருளா மாதிரி இருக்குது. லயோலா காலேஜ் நடத்தலாமா? ஐபிடிஎஸ் ஒரு நிறுவனம் வச்சிருக்காமா? அதாவது லயோலால படிச்சு வந்தேன். அதாவது லயோலா படிச்சு வந்தா லயோலா கல்லூரில கல்ச்சரல் கமிஷன் மீடியா எக்ஸ்போன்னு சொல்லி ஒரு கிரீட் கோர்ஸ். அதுல இந்த சர்வே படிச்சு அதுக்கடுத்து இப்ப கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் மூலமா வெளியேற சர்வே. அது முன்னாள் மாணவராக இருக்கிறதுல என்னன்னா லைலான்ற பிராண்ட் ஆயிடுச்சு. அதனால லயோலா கல்லூரி மாணவர் பிராண்ட் 40 வயசு அது சொன்னது முன்னாள் மாணவர் உருவாக்கிய. இப்ப அவர் என் பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா என்னோட லயோலா காலேஜ் முன்னாள் மாணவர் என் செட். இப்ப ஆபீஸ்ல ஒருத்தருக்கும் என் செட். சோ இந்த மாதிரி அந்த டீம்ஸ் எல்லாம் பயிற்சி பெற்ற டீம்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை தமிழ்நாடு தொடங்கி இது நடத்திட்டு இருக்கோம். அதன் சார் தான் ஆய்வு வெளியிட்டோம். ஓகே, சரி. இந்த ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஆக்சுவலி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு போட்டி நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கணிப்பு அதை உறுதிப்படுத்துற விதமா எடுத்துக்கலாம். கல ஆய்வு உறுதிப்படுத்த எடுத்துக்கலாம். கணிப்புன்னு சொல்லக்கூடாது. கணிப்புன்ற பறவை தாண்டி கல ஆய்வுன்னு சொல்லி சர்வே என்பது மக்களை கேட்டு கருத்து கணிப்பு, கருத்தை கேட்டது கருத்து கணிப்பு. இது அப்படி இல்ல, தீசஸ் ஒர்க் கலாய்வு அப்படின்னு இருக்கு. இப்ப தாவேக்கா விஜய் சொல்வதற்காக அல்ல, பொதுவா அதிமுக இன்னைக்கு பின்னடைவா இருக்கிறது. எடப்பாடியுடைய தலைமை அதிமுக இருப்பவர்களே விரத்தில் இருக்காங்க. ஒன்று, அதுக்கு எடப்பாடி தலைமை மீது நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஒரு அரசியல் கட்சியில துரோகங்களும் எதிர்ப்புகளும் சந்திப்பாங்க. தலைமைப்படும் அந்த தலைவரோட தகுதி உள்ளவர்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு போகணும். அந்த தலைமைப்படத்துக்கான இது அந்த எடப்பாடி பழனிசாமி இறந்தாருன்னு பார்க்கப்படணும். கிட்டத்தட்ட கட்சியினுடைய முக்கியமான முகங்களா இருக்கிற அத்தனை பேருமே கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. ஸோ அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அவரை நம்பி வாக்களிக்கூடிய நம்மள தமிழக வாக்காளர்கள் சற்று கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 ஆண்டுகளா இந்த அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை, போராட்டங்களை முன்வைத்து மக்களிடம் போய் சென்று அது அலையாக அடுத்த ஆட்சி எடப்பாடி தான் ஒரு பிம்பம் கட்டப்படலை. ஸோ அது மிகப்பெரிய மைனஸ் எடப்பாடிக்கு. அதுக்கு அடுத்து எம்பி தேர்தல பாஜக கூட்டி வைக்காம இப்போ பாஜக கூட்டி வச்சது அதுவும் மிகப்பெரிய மைனஸ். இது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா கூட அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணி வச்சது அதிமுக மிகப்பெரிய பலவீனம். இது திமுக மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. தாவேக்காவால எல்லா கட்சி ஓட்டுக்கும் பாதிக்கப்படுது. அதுல பிரதானமா திமுக கூட்டணி ஓட்டு பாதிக்கப்படுது இல்லைன்னு சொல்லல. கிட்ட 13% வாக்குகள் திமுக கூட்டணி ஓட்டுகள் பாதிக்கப்படுது. அதுல குறிப்பா திமுகவுடைய இஸ்லாம் கிறிஸ்தவ ஓட்டுகள் 6% வாக்குகள் பாதிக்கப்படுது. அதுக்கடுத்து விசிகாவில் 2% ஓட்டு போகுது. ஒட்டுமொத்தம் ஓவரால் பாக்குற போது திமுக கூட்டணிக்கு ஒரு 13% வாக்குகள் தாவேக்க வருது. தாவேக்க கூட 20% ஓட்டு அப்படியே தானா வந்துடல. ரசிகர் கூட்டம் ஒரு 50 லட்சம் பேர் தான் இருக்கு. 50 லட்சம் பேர் ஓட்டு தான் இருக்கு. அது ஒரு 5% ஓட்டு தான். ஆனா அது தாண்டி மாற்று கட்சிக்கு வர ஓட்டுகள் தான் இந்த மாற்றத்துக்கான ஓட்டு. இப்ப எதிரானத்துக்கு சீமானுடைய ஓட்டு எல்லாம் குறையல. சீமானுடைய ஓட்டுக்கு தமிழ் மொழி தேசியம் அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்ட கூட்டம், அந்த ஓட்டு பாதிப்பு இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அண்ணாமலைன்ற ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அண்ணாமலைன்றது கிட்டத்தட்ட ஒரு 7% ஓட்டு இளைஞர்கள் கிட்ட பேஸ் வேல்யூ இருக்கு. அந்த ஓட்டுகள் அண்ணாமலை இல்லாதனால பிஜேபி தாவேக்க போறது வாய்ப்பு. இதெல்லாம் சேருற போதுதான் தாவேக்காவுக்கு 20.28% ஓட்டு. அவர் கூட்டணி கட்டமைப்பு உருவாக்கினால் திமுக தாவேக்கா போட்டி வரணும். அந்த பார்வை எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் பாக்குறேன்.
ஓகே. அப்ப வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அண்ணாமலையோட அந்த 7% வாக்குகள் வந்து டிவிகேக்கு போகலன்னா, இன்னும் பின்னடைவா இருக்கும். பின்னடைவா இருக்கும். சோ இது வந்து ஓகே. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகள் தை பிறந்தால் என்னென்ன மாற்றங்கள் உருவாகும்னு தெரியாது. ஏன்னா கூட்டணி கணக்குகள் மாறுதா? இல்ல பாஜகவிலே அண்ணாமலை இருக்காரா? இல்ல பாஜக விட்டு வெளியே வராரா? இல்ல பாஜகவில் இருந்து எடப்பாடி முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரா? அதை அந்த ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்றாங்களா? அந்த இளைஞர் கூட்டம் மட்டும் இல்லாம மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் அண்ணாமலை இருக்காங்க. ஒரு 15% ஓட்டு இருக்கு. அந்த 15% ஓட்டும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஓட்டுகள் எப்படி மாறுது? டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறவங்க இதுலயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.99% ஓட்டு இருக்கு. அது எப்படி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கட்டுங்க கூட்டணி எப்படி வந்து தெரியலீங்க. யார் யார் என்ன தெரியல. அதெல்லாம் வரட்டும். அப்ப பாத்துறாங்க. இப்ப என்ன நோ டிசைட் நான் டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஓட்டு. அந்த ஓட்டுலாம் எப்படி மாறுறது? இன்னும் அடுத்தடுத்த 2 ஆய்வுகள் வந்தா தெரியும். சோ அப்படி பார்க்கிறபோது இப்ப இருக்கிற சூழல்ல திமுக கூட்டணி 30.62% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எட்ஜில ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா தற்போது சொல்ல எலெக்ஷன் நடந்தா ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக 26.39 அதிமுக கூட்டணிக்கு வாக்கு. அது எப்படின்னா பிஜேபி பாமக கூட்டணி அடைந்தா இந்த 26.39% ஓட்டு. அதுக்கு டிவிகே வந்து கூட்டணி அமைத்தால் 21.7. இதுல கூட்டணி அமைக்காம இருந்தா அவருக்கான ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 11.24 20 தான். சோ இப்ப இருக்கிற ஒரு ஓட்டு அக்யூரன்சியா 11.20 ஓட்டு தான். அப்படின்னா டிவிகே எதிர்க்கட்சியா வர்றதுக்கே வாய்ப்பு இல்லையா சார்? வாய்ப்பு இல்ல. சோ 2 பேருக்குள்ளதான் போட்டி வரும். அதிமுக தாவேகா 2 பேரும் யார் பிடிக்கிறதா இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுக தாவேகாக்கும் எதிர்க்கட்சியா வர்றதுக்கான வரது 2ஆம் இடத்தை பிடிப்பதில் யார் உள்ளதோ இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஆகும். ஏன்னா டிவிக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிலைப்படுத்திருக்கோம். நாங்க வந்து 2026 முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கீங்க. நீங்க கலாய்வு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? என் கட்சி முதல்வர் வேட்பாளர் நாங்க தான் சொல்லி இயற்கை இது நேச்சுரல். அப்புறம் அவங்க கட்சி அந்த முதல்வர் சொல்லி சொல்றாங்க. நீ முதல்வர் ஆவீங்களான்றதான் இருக்கு. ஒரு நடிகன் வந்து மறுபடியும் நாட்டை ஆள்வது கடினம் என்று பார்க்கலாம். இல்ல சார், எம்ஜிஆர் மாதிரியே வந்து எம்ஜிஆர் வேறு, ஜெயலலிதா அம்மையார் வேறு, பாக்யராஜ் வேறு, சிவாஜி வேறு, இங்க இருக்கிற எல்லாரும் நடிகர்களும் வேறு. ஜொலித்தார்களா? கமலஹாசன். சினிமாவில் இருப்பவர்கள் இனிவர்களை ஜொலிப்பது அரசியல் கடினம். முதலமைச்சரா 26 மாஸ் எம்ஜிஆர் இது பாக்யராஜ் கூட மாஸ் இருந்துச்சுங்க. சிவாஜி கூட மாஸ் இருந்துச்சுங்க. என்னங்க ஆச்சு? ஆனா டி ராஜா கூட மாஸ் இருந்துச்சுங்க. இப்படி சொல்ல போனா எத்தனை நடிகருங்க என்ன ஆச்சு? காணாம போயாச்சு. அது போல இது ஒரு அலை, ஒரு சுனாமி மாதிரி ஒரு அலை. இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும். ஆனால் எதிர்கால தொடர் அரசியல வந்து விஜயுடைய தாக்கம் இருக்காதுன்னு எடுத்துங்க. ஏன்னா ஒரு மக்களை சந்திக்காம மக்களுடைய பிரச்சனை மக்களோட வாழுகிறவன் தலைவன். சோ எங்க மீடியாவை சந்திக்காம கருத்திலே பதிவிடாம அரங்கத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை மட்டும் தான் தலைவன் ஆக முடியாது. இது இந்த எலெக்ஷனுக்கு தான் தாக்கம் ஒழிய லாங் டைம் பாலிட்டிக்கு தொலைதூர அரசியலுக்கு இந்த இயக்கம் உகந்ததாக இயக்கம் அல்ல. தமிழகத்தில் இன்றைக்கு பல்வேறு நடிகர்களை சுதந்திரம் பெற்ற பிறகு பார்க்கப்பட்டிருக்கிறோம். எம்ஜிஆருக்கு பிறகு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து அதுல வந்து வெற்றி பெறல. அதை வெற்றி பெற்றவங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான். ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் உருவாக்கத்துல அந்த கட்சியில் போச்சுலாவது வெற்றி பெற்றார். கொள்கை போச்சுலாகி வெற்றி பெற்றாங்க. அது இணை அவங்களே தோல்வியும் செஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாரும் டெபாசிட் பர்கூர் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கிற போது அந்த கட்சி வந்து அவருக்கு இணையானவர் எடப்பாடியாளன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபேஸ் வேல்யூ எடப்பாடி கிடையாது. ஸோ ஒரு கரிஸ்மா லீடர் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு தவளையாக ஒரு கால் விழுந்து பதவி பெற்றவர். 2500 கோடி ரூபாய் சசிகலாமா கொடுத்து பணம் பெற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சியை விலைக்கு வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான். பச்சை சேர்ந்து ஏடிஎம்கே பார்ட்டி அப்படி இருக்குது. அதனால தான் என்னன்னா நீ வேணா அவங்க வேணா அந்த கம்பெனில வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்கிறதுக்கு ஓந்தே அல்ல. சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவன் வெற்றி பெற முடியும். துரோகங்களையும் எதிரிகளையும் சந்தித்து அணுகிறவனும் தலைவன். அந்த மாண்பு இல்லாத போது தலைமை தகுதியற்றவர். ஸோ அப்படி பார்க்கிற போது நான் பார்க்கல, மக்கள் பார்க்கறாங்கன்னா இவர் எல்லாரையும் அமைச்சர் இவனா லீடர், இவர் எப்படிங்க நாட்டு சிஎம் ஆகி வந்து போட முடியும் அப்படின்னு. அன்னைக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து வரவில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு வரப்பட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கிற போது அந்த அவருக்கான ஒரு இது இந்த 21 முடிஞ்சு போச்சு. இந்த 26 என்டையர் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராமே நிறைய டிஃப்ரெண்ட். ஸோ இங்க 4 முனை போட்டியான இருக்கு. நாம் தமிழருக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. அவர் 4வது இடத்துல இருக்காரு. சேப்ஸும் 4வது இருக்காரு. இந்த மூணு பேர்ல ஃபர்ஸ்ட் இடம் திமுக வந்துடும். இந்த 2-3 தான் வந்து 2வது இடத்தை பிடிப்பது யாருன்னா போட்டி அமையும் மொழிய. மற்றபடி மீடியா செய்தி ஊடகங்கள் பரபரப்பான விஷயம் பரப்பப்பட்டாலும் அந்த கிட்டத்தட்ட எவ்வளவு பண்ணாலும் 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 6 கோடி 40 லட்சம் வாக்காளர். அதுல வாக்களிக்க போது ஒரு 5 கோடி வாக்காளர்கள், ஒரு 70% ஓட்டு வாக்களிக்கிறோம் வச்சுங்களேன். அதுல மினிமம் எவ்வளவு பண்ணாலும் ஓட்டே இல்லையங்க, பர்சன்டேஜ் இல்லையங்க. ஒரு ஆட்சி புரிதல் சூழ்நிலை 2 பேரும் பிரிச்சுட்டா வாய்ப்பே இல்லையங்க. ஸோ ஏடிஎம் கூட தாவேக சேர்ந்தாலும் பொருந்தா கூட்டணி அமைச்சிடும், வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது 2வது இடத்தை வந்து கூட்டணி அமைச்சா 2வது இடத்தை தாவேக்க பிடிக்கும். அவ்வளவு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கட்சி இல்லை. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே பிடிக்காது. ஓகே, இந்த கூட்டணியில அதுக்கான வேலைகள் விஷயங்களே வேற. ஓகே, இந்த கூட்டணியில இன்கேஸ் வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்னா வந்து விஜயால வந்து முதலமைச்சர் வேட்பாளரா வந்து முதலமைச்சரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகம் அடுத்து சர்க்கார் 2 எடுத்தா வரும்.
சர்க்கார் 2 எடுத்தா நல்லா ஓடும் படம். ஒரு 200-300 கோடி இல்ல சார், மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நீங்க தினமலர்ல முன்னாடி வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கிட்டத்தட்ட 70% வாக்குகளுக்கு மேல வந்து விஜய் வாங்குவாரு அப்படின்ற ஒரு எது கருத்து சொல்றோம்? 70% சார். அப்புறம் எலெக்ஷன் நடத்த தேவையில்லையே. ஏம்மா 70 வந்து 70 தொகுதிமா. சாரி. 70 தொகுதி வெற்றி சரி பெறும்னு சார். சொல்லிருக்காங்க. ஓகே சார். 70 தொகுதி வெற்றி பெறும். 70 தொகுதிக்குள்ள கட்டமைப்பு இல்லம்மா. ஆ. வராது. அது ஒரு மேஜிக்கான இல்ல, விஷயம். மத்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட் தான் இல்ல சார் சொல்லுது. மத்திய உளவுத்துறைக்கு மக்களுடைய மனசு என்னமா தெரியும்? உளவுத்துறைக்கு சர்வேல தெரியாது. அப்ப இந்த கருத்து 70 கணிப்பு தொகுதி மக்களுடையது தானே? கலாய்வு. நீங்க மீண்டும் சாரி. கலாய்வு. ஓகே அதாவது சார். என்னன்னா, இந்த கலாய்வுல என்னன்னா, மக்கள் மத்தியில அந்த ஒரு ஆனா வந்து ஒரு விஷயம் இதுல பார்க்க விஷயம்னா, பெண்கள் ஓட்டு. உங்கள மாரி பெண்கள்லாம் வந்து விஜய்க்கு போறாங்க. அதனால விஜய் கூட நீங்க கேட்கணும் கூட எடுத்துக்கலாம். அந்த பெண்கள் ஓட்டு அதிமுக வரல. திமுகவுக்கும் தாவேக்க தான் போகுது. ஸோ இங்க மிகப்பெரிய சிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ திமுக மாத்தி ஓட்டு போடுவாங்க. இப்ப அப்படி இல்ல. இப்ப என்னன்னா, திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் பெண்கள் ஓட்டு போடுறாங்க. அதிமுக 3வது இடத்துல இருக்கு. பெண்கள் ஓட்டு வாங்குறதுல 3வது இடத்துல இருக்கு. அதுல சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்ல கூட அவருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அந்த இடத்துல அண்ணாமலை தான் முதல் இடத்துல இருக்காரு. அதுல ஒரு கொஸ்டின் வச்சிருப்பாருங்க. நல்ல கொஸ்டின். அதுல மக்கள் சொல்றாங்க, 4.25 ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த எதிர்க்கருத்தை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர் யாருன்னு தமிழ்நாடு முழுக்க கேட்கப்பட்டதுல 230 முதல் இடத்தில் அண்ணாமலை, 2வது சீமான், 3வது இடத்துல விஜய், 4வது எடப்பாடி, 5வது அன்புமணி. அப்படின்னா எந்த அளவுக்கு அரசியல் இருக்குன்னு பாருங்க. எடப்பாடியுடைய அரசியல் பின்னடைவு எங்க தூரம் போய் சேர்ந்திருப்பாங்க. அவருடைய பொலிட்டிக்கல் பிளே வந்து ஒழுங்கா தமிழ்நாட்டுல பண்ணல. ஸோ அது வந்து அவருக்கு மிகப்பெரிய டிராபேக் அமையுது. ஸோ இந்த 90 நாள்ல அவர் வந்து ஆட்சி பிடிக்கிற வாய்ப்பு மிக குறைவா பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்னால வந்து 7% வாக்குகள் வந்து விஜய்க்கு போறதுக்கான பாசிபிலிட்டி. இளைஞர்கள் ஓட்டு மட்டும். ஆனா ஒட்டுமொத்த 5% ஓட்டு இருக்கு. ஆனா கட்சி பொறுப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை வந்து பொது வெளியில பார்க்க முடியல இல்லையா? தொடர்ந்து அப்புறம் திரும்ப வந்து ஒரு கட்சி தலைவரா இருக்கிற அப்படி ஏங்க பாக்க ஏங்க அவர் ஏற்கனவே பேஸ் போட்டு போயிட்டாருங்க. நீங்க அதான் பாக்க களத்துல தொடர்ந்து மக்களோட பிரச்சனையில நிக்கணும், போராட்டத்துல அவருக்கு நிக்கணும். பொறுப்பு இல்லைங்க. பொறுப்பு கொடுக்கல. பொறுப்பு தேசிய போச்சு அந்த கட்சியில வந்து அவருக்கான பொறுப்பு கொடுத்தானே அதோட ஆக்டிவ் பொறுப்பு இல்லாத போது அவர் ஒரு அண்ணாமலையா மக்கள் கருத்துக்களையும் அரசுக்கு எதிர்ப்பு கருத்துன்னு பதிவிட்டு வர்றாரு. ஆனா பொறுப்பு இருந்த போது எம்பி எலெக்ஷன் லைவ்ல வச்சிருந்தது யார்? எதிர்க்கட்சி தலைவரா இருந்தது யார்? மக்கள் வந்து இந்த 4 ஆண்டுகள் பார்த்தல யார் எதிர்கருத்துக்களை அரசுக்கு எதிர்ப்பா செயல்பட்டதில்ல அண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. எடப்பாடி வந்து 4வது இருக்காரு. இதுதான் உண்மை. ஸோ 4.25 அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல இதுல ஃபர்ஸ்ட் இடமும் 2வது சீமானே இப்போ வந்து திமுக அடிக்கிறத குறைச்சிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி திமுகவை எம்பி எலெக்ஷன் பின்னாடி ஒரு வருஷம் கூட நல்லா எதிர்கொண்டாங்க. இப்போ எதிர்கொள்ளல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஸோ அண்ணாமலையுடைய ஃபேக்ட் என்னன்னா இப்போ விஜய் எடப்பாடி சிஎம் இப்படி பாக்குறீங்க. இப்போ அண்ணாமலை ரோல் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தலா இந்த தேர்தல் அமையும் பார்க்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து களத்துக்கு வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? களத்துக்கு நான் வருவேன் சொல்லலாமா? அவருக்கான முகத்துக்கான ஓட்டு இருக்கு. இல்ல, ஒரு பேச்சுக்கள் எழுந்துட்டே இருக்கு தொடர்ந்து. என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி தொடங்க போறதாவும் வந்து அது எனக்கு தெரியாதுமா. அது எனக்கு தெரியாது. தொடங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கான முகம் மக்கள் மனதை வென்ற தலைவராக இருப்பார்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நீங்க ஒரு கலா ஆய்வு எடுத்திருக்கீங்களா? அதுல வந்து கிட்டத்தட்ட 81,375 பேர்கிட்ட எடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல வந்து வாக்காளர்கள் ஓட்டு போறதுக்கு வந்து 6 கோடி இருந்தாங்க. இப்போ நீக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 5 கோடி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இந்த 81,000 வாக்குகளை வச்சுட்டு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இதுவே அதிகம் எங்களுக்கு. நான்லாம் மிஞ்சி போனா ஒரு 15,000 இருபதுக்குள்ளே சாம்பிள்ஸ் முடிச்சிருவோம். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் அந்த கிட்ட இருக்கு. 2002 தொடங்கினது. அது என் மக்களையும் என் மக்களுடைய மனதையும் அறிந்தவன் தெரிந்தவன் இருப்பதால மக்களோட மக்களா வாழ்வதனால ஸோ அதனால ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லை. ஸோ இது எதுன்னா இப்போ இந்த இத்தனை கூட்டணி வந்து இருக்கிறதுனால இத்தனை தலைவர்களால இந்த தேர்தல் வித்தியாசம் இருந்ததுனால இத்தனை சாம்பிள் எடுக்கப்பட்டது. இல்லைன்னா பழைய மாதிரி அதிமுக திமுக அப்படின்னுச்சுன்னா இவ்வளோ சாம்பிளே தேவையில்லை. ஒரு பானை சோறு ஒரு சோறு பதம். ஸோ டேட்டாஸ் பழைய டேட்டாஸ் கரண்ட் டேட்டா ஹிஸ்டாரிக் இப்போ என்னன்னா இப்போ டோல்ஸும் பயன்படுத்துறது. இப்போ சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து என்கொயரிஸ் எடுத்துக்கணும், பப்ளிக் ரீதியாக கருத்துக்கள் எடுக்கணும், கரண்ட் டேட்டா எடுக்கணும், ஹிஸ்டாரிக் டேட்டா எடுக்கணும். அதுக்கடுத்து இப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுதான் ஒரு சர்வே கலாய்வுன்றது. கருத்து கேட்டு எடுப்பது கருத்து கணிப்பு அல்ல. எண்ணியல் பண்பியல் உளவியல். நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறது நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் சர்வேன்றது. நீங்க வாயில சொல்றதை வச்சு நான் சர்வேன்னு சொல்லிடுறதுனா நான் முட்டாள். ஸோ உங்க கண்களையும் முகத்தை பார்த்து அப்சர்வ் 3 கண் 3 கண் சொல்றதுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறப்போ அவன் ஒரு சொல்றது உண்மையா போயினா அனலைஸ் பண்ணணும். சைக்காலஜிஸ்டான விஷயங்களை பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் மனத்தத்துவ விஷயங்களையும் உட்கொண்டது தான் சர்வேன்றது. நீங்க போய் கேள்வி கேட்டவுடனே அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சா ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த கலாய்வு ஏன் எடுத்துன்னு சொன்னா இந்த 81,000 சாம்பிள் அதாவது சாம்பிள் இது வந்து முழுமையான சாம்பிள்ஸ் தரவுகள் கரெக்டான அர்த்தம். மீதி தரவுகள் வந்து கரெக்ட். இப்போ
ஒரு 1,50,000 பேரை சந்திக்கணும்னா அதுல வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் உண்மையால ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்படி ரிஜெக்ட் பண்ணும்போது தகுதியான கருத்துக்களை மட்டும் தான் பதிவிடுவோம். அதன் அடிப்படையில் 81,000 நபர்களை பார்க்கப்பட்டன்னு சொல்லி அந்த கணக்கு வைக்கப்பட்டது. ஸோ இதே வந்து 2016ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா லயோலா காலேஜ்ல இருந்து ஒரு கலா ஆய்வு பண்ணியிருப்பாங்க. நான் தான் பண்ணேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அது தேர்தல் வியூகத்தை வந்து புரட்டி போட்டு ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? அப்ப இந்த தேர்தல் கணிப்பு தேர்தல் கல ஆய்வு வந்து நம்ம ரகசியத்தை உடைக்கவா இதுக்குள்ள ரகசியம் நான் சொல்லிட்டேன். சர்வே என்பதுமா ஒரு வானிலை இருக்கு, மேகமூட்டம் இருக்கு, மழை சொல்றோம், சில இடத்துல வராம போகும். சரியா? ஒரு சர்வேன்றது இப்ப ஒரு சர்வே என்பது கலாய்வு என்பது சூழல் உங்களுக்கு சாதமா இருக்குன்றது அந்த பாதம். இப்ப சதிகள் நடக்குது. சதிகள் நடக்கிற போது சர்வேக்கு 100% சக்சஸ் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. இப்போ இப்படி இருக்கு நினைச்சுக்கலாம் மொழிய அது அக்யூரன்சி வந்துட்டா வராதுக்கான நேர்மை நடந்தா வந்துடும். 2016 பொறுத்தவரை திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் கட்சியை பிடிச்சுக்கணுன்றதுல எது குறியா இருந்தார். அப்போ மக்கள் கூட்டணி ஒரு உருவாச்சு இல்லையா? விஜயகாந்தோடைய தேமுதிக வந்து 2 இடத்துல பேரம் பேசினாங்க. திமுக அதிமுக பேரம் பேசினாங்க. திமுக வந்து செட்டில்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. பெங்களூர் தரேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மதியம் டீல் முடிச்சிட்டாங்க. செஞ்சி மாஸ்டருடைய கல்யாணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். அமௌண்ட் செட்டில் ஆகி கூட்டணிக்கு திமுக அறிவிச்சிருவாங்க 8 மணிக்கு விட்ட போது திடீர்னு விஜயகாந்துடைய மனைவியாவும் அப்புறம் சுதீஷ் அவரும் 2 பேரும் சேர்ந்து கோடம்பாக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல போய் திருமாவளவன் வைகோ இவங்க உட்காந்துட்டு சுதீஷும் பிரேமதா உட்காந்து டீல் முடிக்கப்பட்ட உருவானதான் மக்கள கூட்டணி. ஜெயலலிதா அம்மா அப்ப என்னன்னு சொன்னா டிஜிபி ராமானுஜம் நினைக்கிறேன். அவர் மூலயமா இந்த ஃபர்ஸ்ட் பலியாடு வந்து பாமக மாற்றம் முன்னேற்றம் சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க, ஒரு வருஷம் சொல்றாங்க இல்லையா? அந்த இதை உடைச்சாங்க. ஸோ திமுக கூட்டணி சேர்ந்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க, கூட்டணி சேராம தான் ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்திற்காக சதியால் தான் ஆட்சி பிடிச்சாங்க ஒழிய மக்கள் மனதை பிடிச்ச ஆட்சி பிடிக்கல. சோ இது எனக்கு தெரியும். இது வெளிப்படையா சொல்லுங்க. இது சர்வே ஒர்க் அவுட் ஆகுமா சொல்லுங்க? அப்ப சதியாலன்றீங்க. இப்ப நீங்க நடத்திருக்க கருத்து கணிப்புலயுமே வந்து டிஎம்கே தானே சார் ஃபர்ஸ்ட்ல வராங்க. என்னங்க? ஆமாங்க, டிஎம்கே வருது. இப்ப நான் சரி ரைட் எம்பி எலெக்ஷன் சொன்ன வராம போச்சா? அதுக்கு 2020 சட்டமன்றம் வராம போச்சா? அதுக்கடுத்து இது முன்னாடி சொன்னது வராம போச்சா? அதாவது சில விஷயங்கள் சில நேரத்துல இப்போ மாற்றம் வருதுன்னா அது என்னால் அல்ல, என்னுடைய சர்வே கலாய்வால் அல்ல. ஸோ அங்க சில மாற்றங்கள் தொகுதிக்குள்ள மாறும். அந்த அரசியல் மாற்றம் வருகிற போது இந்த கணக்கெல்லாம் மாறுமா? அது பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும். ஸோ சர்வே கழுத்து வைக்க மாதிரிலாம் கேட்கக்கூடாது. பட் என்னன்னா சுச்சுவேஷன் ஆஃப் தி பாலிடிக்ஸ்னா இப்ப செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சதி பண்ற வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி எல்லாருமே உருவாயிட்டான். இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்காக எல்லா விதமான விஷயங்களும் பயன்படுத்துறான். அப்ப அக்யூரன்சி சர்வே வந்து வரும்னா வர முடியாதுமா. அது பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும், காமன் புரிஞ்சுக்கணும். என்ன பிடிச்சி ஒரு டாக்டர்கிட்ட போற உட பிபி இவ்வளவு தான் சொல்லுவான். அந்த பிபியை குறைக்கிறது வரது உங்களுடைய கடமை. அவன் அது மாதிரி வந்து பொலிட்டிக்கல் தேர்தல் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதுல ஜெயிக்கிறதுக்காக நிறைய சாமபதங்களை பயன்படுத்தி வெல்றாங்க. அதுல சர்வே ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாது. அந்த பார்வையில புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். சோ 2011 பொறுத்தவரை என்னுடைய தவறு அல்ல, திமுக தவற விட்டது, அதெல்லாம் தோத்தாங்க. சோ அதுல இன்னொரு விஷயம் ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சியை பிடிச்சுன்றதுதான் புரியா தர ஒழிய ஆட்சி புரியுற எண்ணத்துல புரியா இல்ல. அது திமுக தொண்டர்களுக்கும் தமிழகத்துக்கு ஏற்பட்ட துரோகம். நீங்க வந்து வாக்காளர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் வந்து முன்வச்சிருக்கீங்க. இந்த கேள்விகள்ல பாத்தீங்கன்னா முதல் 2 கேள்விகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்ப களத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்றதுதான் பெரும் பேசு பொருளா மாறி இருக்குது. அது ஒரு விஷயம் தான். இதுல வந்து நம்ம இப்ப 3வதா கொஸ்டினா நீங்க வச்சிருக்கிறது வந்து அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதான்னு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து ஒண்ணு டிவிகே வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ஏடிஎம்கே சார்ந்த கேள்விகள் தானே வந்திருக்கணும். ஏன் வந்து நீங்க அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்துறீங்க? உன் கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்கவா? அதாவது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பில் இருந்த போது பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதுல பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா? அதாவது இப்ப நயனானேந்திரன் போட்டிருக்காங்க இல்லையா? அதனால வந்து போட்டது வந்து உண்மையிலேயே மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு நலம் நடத்தினாரு, அரசுக்கு எதிர்ப்பா நல்ல கவுண்டர் கொடுத்தாரு. ஸோ இப்படியாப்பட்ட இடத்துல இந்த எலெக்ஷன் 2004 வச்சுட்டு நீக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இது எடப்பாடியுடைய சுயநலத்திற்காகத்தான் நீக்கப்பட்டாங்களே, ஒரு நல்லவனை நீக்கிட்டாங்கன்ற விரக்தி வெறுப்பு இருக்கு. அதனால 11.27% பாஜக வந்த ஓட்டு பாஜக ஓட்டு அல்ல. நயனானந்தனுடைய முகத்தை பார்த்து பாஜகவுக்கு ஓட்டு போட தயாரா இல்ல. மோடி அமித்ஷா அவருடைய இங்க பிம்பம் இங்க பலிக்காது. அண்டா குண்டா தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பலிக்காத கொண்டா ஓடி போச்சு. அதுக்கடுத்து பீஸ் கோயில போட்டிருக்காங்க. இங்க பாஜக 100 ஆடுறதுலயும் வாய்ப்பு இல்ல. ஏதோ தெரியாம அத்திப்பூக்குள்ள அண்ணாமலை அந்த கட்சி பூத்ததுனால அந்த கட்சி தாமரை பூத்தது. அதனால தான் 24 வந்து பாராளுமன்றத்தில் 11.20% ஓட்டுகளை கொடுத்தாரு. மட்டும் இருந்தாருன்னா நிச்சயமா பெரிய அளவுல கொண்டு இருப்பாரு. அதுக்கான காரணம் பாஜகவுடைய சுயநலம், அமித்ஷாவுடைய சுயநலத்தால தான் அவர் வீழ்த்தப்பட்டாங்க. அதனால என்ன அவர் பொறுப்பு போனது அவரை சார்ந்த ஃபாலோயிஸ் வந்து மிக அளவிலே மன பாதிப்பு. எடுத்துக்காட்டு விஷ்ணு பிரசாத் ஒரு தம்பி, உத்தமராஜான்னு ஒருத்தர், அப்புறம் நளினி அட்வொகேட், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம்.
அத்தனை பேரையும் பாஜக புறக்கணிப்பு. எடுத்துக்காட்டு தூத்துக்குடியில செல்வன் ஒருத்தர் பிஜேபி விமர்சனம் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கு. அவரை விமர்சனத்திலே எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சோ அண்ணாமலை என்டையர் செட்டப்பே எடுத்துட்டாங்க. ஆதரவுல ஃபுல்லா பிஜேபி இல்ல. அவன் எத்தனை நாளைக்கு அரசியல் பண்ணாம இருப்பான்? சோ அப்புறம் ஆதரவா இருக்கிறவங்க இருக்காங்களே. இங்க ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு தலைவர் தேடல் இருக்கிறது. அந்த தலைவர் தேடல் நிரப்புவது யாருன்றப்போ அந்த இடத்துல அண்ணாமலை வந்தார். சோ அந்த அண்ணாமலை நல்ல வேகத்துல போனார். அந்த வேகத்தை தடுத்து அதிமுக, திமுக, குருமூர்த்தி இவர் பாஜக உட்கட்டமைப்புகள் செய்த சதியால் தான் அவர் வீழ்த்தப்பட்டது. அவரை செய்த ஃபாலோவர்ஸ்கள் உணரப்படுறாங்க. அதனால என்னன்னா பாஜகவுடைய அவர் தலைவர் பொறுப்பு எடுத்தது அந்த பாஜக தொண்டர் மதியில மிகப்பெரிய பின்னடைவாகும். ஒரு சான்ஸ் கிடைச்சு நம்ம கட்சி வளர்த்துக்கு அதை கெடுத்து விட்டாங்கன்றது அந்த குமுறல் பாஜக தொண்டரும் இன்றைக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியாது. சரி, இப்ப நீங்க இந்த கொஸ்டின் வச்சிருக்கிறதுனால நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப அண்ணாமலை அவர்கள் இப்ப பெருசா பேசு பொருளா இல்ல. ஏன்னா சீமானையுமே பேசு பொருளா இல்லன்னு எப்படி சொல்றீங்க? சரி, அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிறாரு. நேத்து கூட மேடையில பேசுறாருங்க. நேத்து கூட மேடையில பேசுறாரு. திமுக திராவிட அரசை கண்டிக்கிறாரு. திராவிட மாடல் அரசு ஊழல்களை பத்தி சொல்றாரு. நான் பத்திரிகையாளரா இருந்த ஒரு காலகட்டத்துல அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருந்தப்போ நான் டெய்லி அண்ணாமலை அவர்களை பார்த்திருக்கேன். எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல்ல பத்திரிகையாளர் சந்திச்சு குரல் கொடுக்கறது யாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான். ஆனா சமீப காலமா பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா மக்களுக்காக குரல் கொடுக்கலாம்ல சார்? கொடுப்பாருங்க. பொறுப்பு வரும்போது பொறுப்பு வரும்போதுதான் கொடுப்பாருன்றது எப்படி சார்? கொடுத்துட்டா இருக்காரு. ஏன் தினந்தோறும் நாட்டு நடக்கிற அவலங்களையும் பிரச்சனைகளையும் முன்னெடுத்து இந்த அரசு இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு அறிக்கையும் பேட்டி கொடுத்தா நீங்க பாருங்களேன். இவ்வளவு பெரிய கட்சியா இருக்கக்கூடியது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே இப்போ இந்த கேள்வி போய் நயனா நாகேந்திரட்ட கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கேட்டா கரெக்டா இருக்கும். ஜான் பாண்டியன் கேட்டா இருக்கும். ஏசிஎஸ் சண்முகத்தை கேட்டா கிடைக்கும். அங்க உட்கட்டம் இருக்க மிகப்பெரிய பிரமாணமா கூட்டணி அமைக்கிறேன் 1 லட்சம் கோடி கொள்ளையடித்த பினாமி சொத்துக்களை சேர்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார்? நான் விவசாயி, என் கை மம்முடி பிடிச்ச கை, விவசாயி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அரசியலத்தில் அமர்ந்து கொண்டு 1 லட்சம் கோடி கொள்ளையடித்த அந்த எடப்பாடி பழனிசாமி போட்டு கேட்டா தெரியும். ஒரு சாமானியனாக ஒரு நடுநிலை குடும்பத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் உருவெடுத்து ஒரு ஐபிஎஸ் விட்டு நாட்டில் மாற்ற வேண்டும், 2 திராவிடர்களுக்கு மாற்ற வேண்டும், ஊழலாத ஆட்சி அமைக்க வேண்டும், குடும்ப அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும், தூய்மையான அரசியல் கொடுக்கணும், நல்ல காற்றை கொடுக்கணும், நல்ல நீரை கொடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கணும் நோக்கத்திற்கு வந்த ஒரு அரசியல் தலைவராக ஒருத்தர் இன்னைக்கு வெற்றிடம் சொல்லி சொன்னா எப்படி அது முடியும்? அண்ணாமலை அவர்களே எடப்பாடி அவர்களை இவருடைய தலைமை நாங்க ஏத்துக்கிறோம்னு அமித்ஷா முன்னிலையில சொன்னாங்கல்ல. அண்ணாமலை எடப்பாடி அவரே ஏத்துக்கிறாரு சார். யாருங்க? அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை ஏத்துக்கிறாருல. நேத்து கூட என்ன சொல்றாரு? என்டிஏ ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைன்னு சொல்லல. அமித்ஷாவோட அந்த மேடையில இருக்கு. அமித்ஷா இருக்கப்ப நேத்து பேச என்ன சொன்னாரு? நேத்து இருக்க புதுக்கோட்டை நடந்த விஷயம் என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் சொன்னாரு. எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்னு சொல்லவே இல்லை. எடப்பாடி முதலமைச்சருக்காக ஒரு அரசுக்கு வரல, மாற்றை கொடுப்பதற்காக அரசுக்கு தான் அண்ணாமலை. மாற்றம் வரும், ஒரு நாள் வரும், விழித்திருங்க. ஒரு நாள் விடியில் பிறக்கும். தை பிறந்தால் விடியில் மாறும். தமிழகத்துக்கு விடியில் ஏற்படும். திமுகவால் விடியல் உருவாகாது, அவரால் விடியல் உருவாகும். பாருங்க, பொறுத்துருங்க.